Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டிவில ஒரு பெரிய சாதனைங்க இந்த ஒரு சீரியல் புரிஞ்சிருக்கு, ஒரு புதிய சீரியல். ஸோ என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டா 9:30 டெலிகாஸ்ட் ஆகிற சின்ன மருமகள் சீரியல். ஸோ லான்ச் வீக்லேயே, அதாவது லான்ச் டேல மட்டுமே 8.1 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. டோட்டலாக வீக்ல ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 6.9 ரேட்டிங்ஸ். ஸோ பிளாக் பஸ்டர் இன் 9:30 ஸ்லாட்ல லாஸ்ட் இயர், அதாவது சிறகடி காசு இதே 9:30 ஸ்லாட்ல 3+ ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் 6+ ரேட்டிங்ஸ் லாஸ்ட்டாக 9:30 வாங்கி அதுக்கப்புறம் டைம் சேஞ்ச் ஆனாங்க. அதை தொடர்ந்து இவங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம் தான். சோ அந்த டீமுக்கு நம்ம சார்பா வந்து விஷயம் தெரிவிச்சுக்கலாம். சோ அதோட தன் தங்கமகள் சீரியலுமே ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சோ அர்பன் ரேட்டிங்ஸ் பத்தி பாத்துறலாம். வந்துட்டு வீக்லி ஆல் டேஸ் ரேட்டிங்ஸ் ஓகேங்களா. சோ தொடர்ந்து முதல் இடத்துல 10.1 ரேட்டிங்ஸ் வாங்கி சிறகடி காசு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ செகண்ட் பிளேஸ்ல பாகியலட்சுமி அண்ட் பாண்டியன் சோஸ் மகாசங்கமம் 7.8 ரேட்டிங்ஸ், ஆக கல்யாணம் சீரியல் 7.3, சின்ன மருமகள் சீரியல் 6.9, அதுக்கப்புறம் மகாநதி சீரியல் 6.4, மோதலும் காதலும் சீரியல் 4.7, நீ நான் காதல் 10 o'clock ஸ்லாட் இல்லையா 3.9, பொன்னி சீரியல் 3.3, முத்தழகு 3.3, அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ லான்ச், அதாவது நம்மளுடைய தங்கமகள் சீரியல் 3.1, அதை தொடர்ந்து செல்லம்மா சீரியல் 3.0 ரேட்டிங்ஸ், தமிழும் சரஸ்வதியும் 2.9, சக்திவேல் சீரியல் 2.6, கிழக்கு வாசல் வந்துட்டு 2.1. ஸோ தொடர்ந்து கிழக்கு வாசல் வந்து பின்தங்கியே இருக்காங்க. ஸோ சேனல்ஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. அது தொடர்ந்து சக்திவேலுமே அதனால தான் டிஆர்பி டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா போயிட்டு இருக்காங்க சக்திவேல் சீரியல். தமிழும் சரஸ்வதியும் வந்துட்டு இன்னும் ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவரால் இந்த வீக் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் தான். ஸோ மகாசங்கம் வந்து டவுன் ஆயிருக்கா, பாகியலட்சுமி வந்து PS2 வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா PS வந்து பாகியலட்சுமி டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஆவரேஜ் இந்த ரேட்டிங்ஸ் தான் வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் வீக் இட் செல்ஃப் 7.8 ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய விஷயம் தான். ஸோ அப்கமிங்ல என்னவா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல சிறகடி காசு லாஸ்ட் வீக் வந்து 10.2, இந்த வாரம் வந்து 10.1, 0.1 தாங்க டிஃபரன்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து 4 days ரேட்டிங்ஸ், இந்த வாரம் வந்துட்டு 6 days ரேட்டிங்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். 0.1 ரேட்டிங்ஸ், அதுவும் இந்த காமெடி சீக்வன்சஸ்க்கு வந்து வந்த விஷயம் பெரிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.